மாண்புமிகு திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுடைய 52வது பிறந்த நாள் விழாவை பிரசிடென்சி காலேஜ் தமிழகத்தில் மிகவும் பழமை வாய்ந்த கல்லூரி, மாநில கல்லூரி பிரசிடென்ட்ஸ் காலேஜ் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் சார்பாக, முன்னாள் மாணவர்களின் சார்பாக இன்று முதலமைச்சர் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கிறது. இரத்த தான முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆர்கான் டொனேஷன்ஸ் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முகாம்கள் முதலமைச்சருடைய 52வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு தமிழகம் முழுக்க இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக ஏழை எளிய மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டி உதவி செய்வதைப் போல சமூகம் சார்ந்த, சமூக நலன் சார்ந்த பல்வேறு விதமான நலப்பணிகள், பல்வேறு விதமான நலத்திட்டங்களை அறிவித்து மிகச் சிறப்பான விழாவாக கொண்டாடி வருகிறார்கள். அதற்கு பிரசிடென்சி கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர்கள் இன்று ஒரு விரிவான ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். அந்த முன்னாள் மாணவர் தலைவர் இந்த தொகுதியினுடைய 2026 தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய வேட்பாளர் என் அன்பிற்கினிய சகோதரர் திரு செல்வம் அவர்கள் அதற்கான விரிவான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். இந்த விழாவில் வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய தமிழக மக்களின் எண்ணங்களில் நீக்கமற நிலைத்து இருக்கிற சின்ன கலைவாணர் என்று அழைக்கப்படுகிற நமது விவேக் சார் அவர்களின் நினைவாகவும், அவருடைய துணைவியார் அருமை நண்பர் விவேக் அவர்கள் விட்டுச் சென்ற பணியை இன்று வரை தொடர்ந்து நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற என் அன்பிற்கினிய சகோதரி அருட்செல்வி விவேக் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் வருகை என்பது இந்த மாநில கல்லூரிக்கு பெருமை சேர்க்கிறது. அருமை சகோதரி அருட்செல்வி விவேக் அவர்களுடைய இலக்கு 1 கோடி மரக்கன்றுகளை நடுவது என்பது ஒரு மிகப்பெரிய இமாலய சாதனை. அந்த இமாலய சாதனையை என அன்புக்குரிய சகோதரி எட்டுவதற்கு நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்கிற செய்தியோடு இந்த நல்ல நாள் முதலமைச்சருக்கு நமது கல்லூரியின் சார்பாகவும் மாணவர்களின் சார்பாகவும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இல்ல, நேற்று மாண்புமிகு ஆளுநரை சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர், பேரவைத் தலைவர் அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் அவர்களும், சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு நிர்மல் குமார் அவர்களும், உயர்கல்வித்துறை அமைச்சரும் நானும் மரியாதை நிமித்தமாக மாண்புமிகு ஆளுநரை சந்தித்தோம். அவ்வளவுதான். ஏனென்றால் இந்த அரசு, புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் மாநில ஆளுநரை சந்திக்க வேண்டும் என்பது மரபு. அந்த மரபின் அடிப்படையில் நாங்கள் சந்தித்தோம். சந்தித்த பொழுது அவருக்கு சட்டமன்றத்தில் அவருடைய பேருரை ஆற்றியதற்காக கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவித்து சட்டமன்றத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒரு மரியாதை நிமித்தமாகத்தான் சென்று அவருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்தோம். வருகிற காலங்களில் தொடருகிற சட்டமன்றம் மிகவும் நேர்த்தியாகவும் மக்களுடைய பிரச்சனைகளை ஜனநாயக முறையில் சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும். அதற்கு தமிழக அரசு எங்களுடைய முழு ஆதரவை கவர்னர் அவர்களுக்கு தருவோம் என்று நாங்கள் சொன்னோம். மாண்புமிகு கவர்னர் அவர்களும் இந்த அரசு சிறப்பான அரசு, சிறப்பாக செயல்படுகிறது, இந்த அரசுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடர் மிகச் சிறப்பாக நடக்கும், அதற்கு என்னுடைய முழுமையான ஆதரவை தருவேன் என்று
மாண்புமிகு ஆளுநர் சொல்லியிருக்கிறார். நன்றி, வணக்கம்.